ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக 2 in 1 லஞ்சை ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லஞ்சுக்காக சோறு அடுப்பில் வச்சுருக்கேன். இருக்கிற பாலக்கீரையை எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்குமா ரெடி பண்ண போகிறேன். பாலக்கீரைங்கிறதுனால ரெண்டுக்குமே சூட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணியும் எடுத்து வைக்கேன். இந்த வாரத்தில் இன்னைக்கு 2வது நாளாக கீரை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுக்காட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க. கொஞ்சமாக துவரம் பருப்பை அலசி எடுத்து பச்சை மிளகாய், தக்காளி, பல்லாரியும் கட் பண்ணி உள்ள சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் உள்ள சேர்த்து மஞ்சப்பொடி, காயப்பொடி, ஜீரகம், பூண்டு இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணியும் விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருதேன். விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓப்பன் பண்ணா பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய்ல கடுகு, வத்தல், கருவேப்பிலை தாளிச்சு உள்ள சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். துவரம் பருப்பு சேர்த்து வச்சிருக்கிறதுனால இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், ரைஸுக்கும் நல்லா இருக்கும். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு வெண்டைக்காவை பொரிக்க போறேன். குட்டியா கட் பண்ண வெண்டைக்காய் கூட ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வைக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தேங்காவையும் துருவி எடுத்துருதேன். இந்த தேங்காய் துருவலை பத்தி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் தேங்காவையும் துருவி எடுத்துட்டேன். கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயத்தை தாளிக்கேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது நல்லா வெந்து சுருங்கி அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் மாறின பிறகு கொஞ்சமா உப்பும் துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருதேன். பொரியல்னாலே தேங்காய் ஃப்ரெஷ்ஷா துருவி போடணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் போட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சிம்பிளா வெண்டைக்காய் பொரியலும் ரெடி. இன்னைக்கான ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணபடி ரெடி பண்ண முடியல. அதனால வீட்டுல இருந்த கேரட்டையும் குக்கும்பரையும் தோலை சீவிட்டு நீலவாக்குல கட் பண்ணி அதுதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிருக்கேன். இது சிம்பிளா இருந்தாலும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி வச்சாலும் சாப்பிட்டுருவாங்க. வடிச்ச சோறு கூட கீரையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க எல்லாருக்குமே சப்பாத்தின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இருந்த மாவை நல்லா பரத்தி களத்துல போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துட்டு அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு முட்டையும் உடைச்சு ஊத்தி கொஞ்சம் உப்பையும் தூவி ரெடியா இருக்கிற சப்பாத்தியையும் மேல தூக்கி வச்சு வேக விட்டு எடுத்துருதேன். இந்த முட்டை போட்ட சப்பாத்தியை பிளைனாவே சாப்பிடலாம். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு கூட்ட எதுவும் தேவைப்படாது. இது கூட பனங்கற்கண்டு போட்ட பாலையும் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். இப்ப ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஸ்நாக்ஸ்க்காக வச்சிருந்த கேரட்லயும் குக்கும்பர்லயும் லைட்டா உப்பு தூவி பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.